திருமதி மாலதி, எந்த பேயை நீங்க பயன்படுத்துனீங்க? ஆக்சுவலி பேய் நான் பயன்படுத்தல. பேய் வந்து என்ன பயன்படுத்தின ஸ்டாரி இது. நான் சொந்தமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ரெண்டு ஸ்டாரி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து என்னோட ஸ்கூல் டைம்ல ஸ்டாரி சொல்றேன். ஓகே. அப்போ வந்து நான் ஃபார்ம் 2 படிச்சேன். ஒரு 1997 நடந்த இஷ்யூ இது. ஸ்கூல் வந்து சாட்டர்டேல வந்து குரூப் ஸ்டடி இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லி பேசி வச்சுப்போம். ஸ்கூல் லாஸ்ட் டேல வந்து ஓகே இந்த சாட்டர்டே வந்து வரலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி வருவோம். அந்த மாதிரி வந்திருக்கும் போது என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட் பேர் வந்து அரவின். அவர் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த ஓஜா போட்டு இந்த மாதிரி பேய் கதை இந்த மாதிரி பேய் நாவல் படிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட அவருக்கு. அப்ப அந்த சாட்டர்டே வந்து அவர் ஓஜா போட்டு வந்து ஸ்கூலுக்கு எடுத்து வந்திருக்காரு. எங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு குரூப் ஸ்டடி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது எல்லாத்தையும் வந்து ஸ்டே பண்ண சொன்னாரு. அவர் சீக்கிரமா கிளம்பிடாதீங்க, எல்லாம் ஸ்டே பண்ணுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு. அப்ப நம்மளும் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிட்டு அந்த டைம் நம்ம ஃபார்ம் 2 பாத்துக்கலாம் எப்படி இருப்போம், ஏதாச்சும் ஒரு விஷயம்னா எல்லாம் செய்யணும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அவரு வந்து ஆக்சுவலி பக்கத்து கிளாஸ், என்னோட கிளாஸ்ல வந்து அந்த ஓஜா போட்டோ எடுத்து இது விளையாடலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்ப நான்லாம் ரெடி, உடனே விளையாடலாம்னு சொல்லிட்டேன். ஒரு 5-6 பேர் இருந்தோம். ஒன் ஆஃப் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னும் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஓகே. முடிக்கேறே ஒரு 4-5 முடிக்கேறு கட்டியிருப்பாங்க, ரொம்ப சாமி பக்தி. அப்ப அவங்களும் இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க கிளாஸ்ல, இதெல்லாம் பொய், நீங்களே வந்து கையில் நவுத்தி விளையாடுவீங்க, நீங்களே வந்து சொல்லுவீங்க பேய் வந்துருச்சுன்னு, எல்லாம் பொய்ன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அரவிந்த் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க விளையாடலாம் ஜாயின் பண்ணாத, ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணாத, நீ பாக்குறதுன்னா பாரு, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. பட் அவங்க வந்து வீட்டுக்கு போல. அவங்க வந்து இருந்தாங்க. அந்த அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்க. நாங்களாம் வந்து பிஜி சட்டை போட்டு வந்திருக்கோம், ஃபேஷ் ஷூட். அவங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்துட்டாங்க. அவங்க பேரு தாரணி. ஓகே. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க போகல, வீட்டுக்கும் போல, எங்க கூட ஸ்டே பண்ணி நாங்க என்ன செய்யறோம்னு பாக்குறாங்க. அப்போ இந்த ஓஜோ போட்டெல்லாம் வச்சு செட் பண்ணி டேபிள்ல வந்து நம்மளுக்கு கிளாஸ் ரூம்ல இன் பண்ணோடனே 3 வருஷம் டேபிள் போட்டிருப்போல, 2 பேரா உட்கார்ற மாதிரி. ஸோ நாங்க வந்து அந்த விண்டோ சைட்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேபிள்ல 4 டேபிள் ஒன்னா ஜாயின் பண்ணி வச்சு உட்காந்துட்டோம். அந்த ஓஜா போட்டை வச்சு அரவிந்த் கத்து கொடுக்குற மாதிரி நாங்களும் விளையாடுறோம். நம்ம யாரை கூப்பிடுறோமோ ஸ்ட்ராங்கா அவங்க வருவாங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, பின் இருக்குல்ல, ஊக்கு பின் எடுத்து ஒரு விரல்ல வந்து ஒரு சுச்சு பண்ணி அந்த பிளட்டை வந்து அந்த 20 சென்ட் காயின் மேல வச்சுட்டாரு. வச்சு எங்களை எல்லாத்தையுமே அதே மாதிரி வைக்க சொல்லிட்டாரு. பட் நாங்க சுவிட்ச் பண்ணல, விரல வச்சுட்டோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த என்னோட ஃப்ரெண்ட் தாரணி வந்து அதுக்கு பிடிக்கல. பட் அது வந்து எப்படி செஞ்சிருச்சுன்னா வடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓட்டா செய்றீங்க, இதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு. ஸோ அதான் நாங்க வந்து போதை பண்ணிக்காம இது விளையாட்டுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், யார் தான் வரான்னு பார்க்கலாம், கண்டிப்பா வருவாங்க இன்னைக்கு யாராச்சும் சொல்லி படிச்சுட்டு ஸ்பிரிட் ஆஃப் காயின் அதெல்லாம் தெரிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஓஜா போர்டு விளையாடுறது. அரவிந்த்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பையனுங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. அந்த மாதிரி கூப்பிடும் போது அவர் வந்து கூப்பிட்டது வந்து பிரின்சஸ் தான் நான் வந்து வரணும் அப்படின்னு. வந்து கூப்பிட்டப்ப யாருமே வரல, காயின் மூவ் ஆகல. மறுபடியும் செய்யும் போது காயின் மூவ் ஆகுனுச்சு. எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, இந்த டீம்ல யாராச்சும் நிறுத்துவாங்களா அப்படின்னு. பட் அந்த பிளட் வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூவ்மெண்ட் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த காயின் வருது, ஒரு போகுது. அரவிந்த் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுது. ஆனா அவர் வந்து பேர் கேட்கும் போது, நீங்க வந்து பிரின்சஸ் ஜெயனாவான்னு கேட்கும் போது அது வந்து சொல்லல, எஸ்ன்னு சொல்லவே இல்லை, சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு பாட்டில. இது போய் சுத்திக்கிட்டு இவர் கேட்கிற ஆன்சரு, நாங்க பிஎம்ஆர்ல வந்து நல்ல கிரேட் எடுத்துருவோமா இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்கும் போது தாரணி வந்து கிளாஸ் ரூம்ல இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க நடந்துகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நார்மலா அடுக்கி வச்சிருக்கிற டேபிள் சேர் தான். அவங்க வந்து நாங்க மின்னுக்கு முதல் டேபிள்ல உட்காந்து விளையாடுறோம். அவங்க பின்னாடில இருந்து நடந்து வராங்க, எங்க டேபிள் பக்கத்துல நடந்து வராங்க. அவங்க கிட்ட வந்தோடனே எங்களுக்கு ரோல சேமா இருந்த டேபிள் வந்து சொந்தமா மூவ் ஆகி அந்த மூச்சு இருக்கல பசிக்கல வந்து பூச்சி கூரா இருக்கிற இடம் அவங்க வயிற்றுல குத்திச்சு அந்த டேபிள். அவங்க வேகமா வந்தாங்களா, எப்படி அந்த மேசை நகர்ந்துச்சு, அது வந்து ஒரு புரியாத ஒரு விஷயம் அந்த டைம். பட் அங்க யாருமே இல்ல, அந்த மேசை நவுத்தி விடுறதுக்கோ கால் பட்டு நகர்றதுக்கோ யாருமே இல்ல. நாங்க எல்லாமே உட்காந்துருக்கோம் விளையாட்டுல. அந்த மேஜை மூவ் பண்ணி அவங்களுக்கு போய் ஹிட் பண்ணது வந்து நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம். ஏன்னா நான் வந்து இந்த ஃபேஸிங்ல உட்காந்துருக்கேன், நான் வந்து பிளாக் போர்டுக்கு நேரா உட்காந்து பாக்குற மாதிரி உட்காந்துருக்கேன். அவங்க வந்து இப்படி நடந்து வராங்க, அந்த டேபிள் வந்து மூவ் ஆகுது. ஒரு மாதிரி சேங்கேட்டா யாராச்சும் நம்ம நவுத்தி விட்டோமா பட்டு நகரம்ல அந்த மாதிரி மூவ் ஆகி டைமிங் அவங்க வராங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. அவங்களோட சமாக்ல வந்து அந்த மூச்சு குத்தினோடனே அந்த ஒரு செகண்ட்ல அவங்க அப்படி உளுந்து பென்சன். உங்களுக்கு இப்ப சொல்றேன், எப்படி கூஸ் பம்மா ஆகுது அந்த சிச்சுவேஷன் கண்ணு எனக்கு வருது. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.
ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உழுந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் கை பட்டுன்னு ஆக்சுவலி இந்த ஓஜா போட்டுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, நம்ம உடனே கையை மூவ் பண்ணக்கூடாது. ஆமா, அதை வந்து ஹோம்க்கு அனுப்பிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து நவரணும்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த இன்சிடென்ட் நடந்தோடனே எல்லாமே கையை எடுத்துட்டு தாரணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துட்டு அவங்கள போய் இது தூக்குறோம். அவங்க வந்து அப்படி பென்ஷன் ஆகி அவங்க உடம்பு வந்து, அது வந்து ஆஃப்டர்நூன்ல நடந்த விஷயம், ஸ்கூல் முடிஞ்சு ஆஃப்டர்நூன், அது அவங்க உடம்பு வந்து அப்படியே ஐஸ் மாதிரி சில்லுன்னு ஆகிடுச்சு. சோ அவங்க ஒரு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களோட ஒத்துட்டு எல்லாம் அப்படியே வந்து பூச்சட்டாயி, ஃபேஸ் எல்லாம் பூச்சட்டாச்சு, கண்ணு வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எந்திரிக்கே இல்லை அவங்க. நாங்க எழுப்புறப்போ எங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. பிகாஸ் சத்தரியில நடக்குது, அது ஸ்கூல்ல நடக்குது, ஏதாச்சும் ஆச்சுன்னா எப்படி அப்படின்னு. அப்ப வந்து அறிவு சொன்னாங்க, இல்ல தூக்கிடலாம், தூக்கி நம்ம போய் தண்ணி தெளிச்சு பார்க்கலாம், மூஞ்சில பயந்துருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாமே தூக்கிட்டு அவங்க வந்து ஃபுல் பென்ஷன், ஒண்ணுமே இல்லை உடம்புல, உயிர் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஆச்சு. எங்களோட கிளாஸ் ரூம் அந்த காரிடோர்ல நடந்து போனோம்னா அந்த கடைசி எண்ட்ல வந்து பாத்ரூம் இருக்கும், கேர்ள்ஸ் பாத்ரூம். ஸோ அங்க போயிட்டு அவங்கள கீழே படுக்க வச்சுட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சோன்னே ஒரு செகண்ட்ல கீதா அவங்க அந்த எந்திரிச்சு உட்கார்ந்த அந்த மாதிரியானது, பென்ஷனவங்க வந்து அவ்வளவு ஸ்பீட்ல எந்திரிச்சு உட்கார மாட்டாங்க. அவங்க வந்து பட்டு ஏஞ்சி உட்காந்துட்டாங்க. தண்ணி மூஞ்சில் பட்டோன்னே ஏஞ்சி உட்காந்துட்டு சிரிக்கிறாங்க. எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க வித்தியாசமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன? அந்த கட்டம் வந்து நாங்க அவங்கள தண்ணி தெளிச்சுட்டு 2 பாய்ஸ், அரவிந்த் இன்னொரு பையனை வந்து ஸ்கூல் ஷூலாம் கழட்டி, ஸ்டாக்கிங்லாம் கழட்டி அவங்களுக்கு எல்லாம் தேய்ச்சி வராங்க. ஏன்னா உடம்பு ரொம்ப சுஜிவாச்சு, பணம் சாப்பிடும் அப்படின்னு. அவங்க வந்து பட்டுன்னு ஏஞ்சி உட்காந்து அவங்க எங்களை பார்த்து சிரிச்சுட்டு எல்லாமே பயந்துட்டோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஆனா அவங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல நடந்த அந்த இன்சிடென்ட் அறவே ஆகல. மேட்ச் வந்து இடிச்சுதான் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல, தெரியல. நீங்க அந்த ஓஜா போட்ல விளையாண்டுட்டு இருந்ததுலாம் அது தெரியும், அது தெரியுது. அவங்க எங்களை ஏசுனது, அவங்க எங்களை வெடைச்சது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அது அவங்க வந்து அந்த கிளாஸ்ல நடந்துகிட்டு போயிட்டு வந்துட்டு பேசிட்டு இருந்ததெல்லாம் தெரியுது. பட் அவங்க எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பிகாஸ் நாங்க வந்து அந்த ஓஜா போட்ல பேசிக்கிட்டு இருக்கோம், யாரோ ஒரு சோல்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அது யாருன்னு தெரியல, அவங்க பேரும் சொல்லல கடைசி வரைக்கும். அந்த மேஜை மூவ் ஆனது பார்த்த செகண்ட்ல அவங்க வந்து வயிற்றுல பட்டு விழுந்துட்டாங்க. சோ அது வந்து நாங்க அந்த மேஜை மூவ் ஆனதுன்னு சிம்பாக்ட் கூட இல்லை நாங்க பேசிக்கிறது அதை பத்தி. அதுக்கட்டி இவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அவங்க உட்காந்து சிரிச்சோன்னே நாங்க எல்லாமே பேனிக் ஆயிட்டோம். என்ன ஆச்சு, எங்களுக்கு இங்க விட்டு நான் வந்து என்னை தூக்கிட்டு வந்தீங்க, என்ன ஆச்சு, ஏன் ஸ்டாக்கிங் கழட்டீங்க அப்படி கேட்கறாங்க, எங்களை பேசுறாங்க. அப்ப நாங்க வந்து நடந்த இன்சிடென்ட் சொல்லக்கூடாது. இல்ல நீ திடீர்னு ஒரு மாதிரி பீத்தம் ஆயிட்டீங்க, அதாவது தண்ணி தெளிக்கான்னு கூட்டு வந்த பாத்ரூம்க்கு மயக்கம் போட்டீங்கன்னு. நான் மயக்கம் போடல, நான் நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன், என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அவங்களை பேசி சமாதானப்படுத்தி மறுபடியும் அரவிந்த் போயிட்டு ஓஜா போர்ட்லாம் விறுவிறு பேக்ல எடுத்து வச்சுட்டு கிளாஸ் ரூம்லேருந்து இறங்கி கிளம்பிட்டோம். நம்ம பஸ் எடுத்து கிளம்பிட்டோம். தென் சண்டே வந்து ஆக்சுவலி இது வந்து கிடா சைட் உள்ள ஸ்கூல். சண்டே வந்து ஸ்கூல், அங்கே ஸ்கூல் போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டோம். அங்க போயிட்டு ஸ்கூல் போயிட்டு பிரேக் டைம்ல எல்லாம் அந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பேசிக்கிறோம். யாரும் இந்த இடத்துல இல்ல. பேசிக்கும் போது அப்பதான் வந்து அரவிந்த் சொல்றாங்க, ஆக்சுவலி பிளேட் வச்சு விளையாண்டுமா வந்து ரொம்ப காராங்கான சூழ் தான் வரும் அந்த பிளேட்டை சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை தாரணி வந்து நம்ம விளையாண்டுட்டு இருந்தது நம்பாம விடைச்சிக்கிட்டு இருந்ததுனால தாரணி இந்த மாதிரி ஆச்சு போல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஃபார்ம் 2ல நான் படிக்கும்போது ஃபார்ம் 2ல நடந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஸ்கூல் மாறி வந்துட்டேன். வீடு பீட்டா வந்ததுனால நான் ஸ்கூல் மாறி அங்கேருந்து இங்க வந்துட்டேன், சிங்காம்பாட் சைட் வந்துட்டேன். கடைசி வரைக்கும் வந்த சோல் எந்த சோல் தெரியல, வந்தது தெரியல. பட் அங்க வந்து சோல் ஒண்ணு வந்துச்சு. அதுதான் வந்து தாரணி அட்டாக் பண்ணுன்றது வந்து உண்மை. அது வந்து ஏதோ ஒரு கோவமா ஆங்காரமா இருந்த சோலா இருக்கலாம். அது வந்து அது எங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தாரணி வந்து ரொம்ப வெடப்பா சிரிச்சுக்கிட்டு போய் சொல்றீங்களா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சொந்தமா காயின் நவுத்துறீங்களா அப்படிலாம் வெடைச்சோனே அது இருக்கேன் அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த டேபிள் அதை நவுத்தி இருக்கலாம். அது நடந்திருக்கலாம். பட் டேபிள் நவுந்தது வந்து நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். டேபிள் பட்டுன்னு நவுந்து உடனே தாரணி வயிற்றுல பட்டுச்சு. அதோட இப்ப வரைக்கும் அந்த ஓஜா போட் விளையாடுறதுல நான் இன்வால்வ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னோட பிள்ளைங்க விளையாண்டவங்க இந்த மாதிரி நம்ம ஓலராக ட்ரைனிங் போறது, இந்த மாதிரி வெளியெல்லாம் போய் தங்குறதுலாம், இந்த மாதிரியான ஓஜா போட்லாம் விளையாண்டாங்க. பட் நான் இன்வால்வ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து 97ல நடந்துச்சு. 98 வந்து நான் ஃபார்ம் 3 போகும்போது ஸ்கூல் மாறி போயிட்டேன் வேற ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நியூஸ் வந்துச்சு, அரவிந்த் வந்து மோட்டோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு. அது இப்ப 98ல நம்ம வந்து ஃபார்ம் 3க்கு வந்து ஒரு 2 months தான். நான் ஃபார்ம் 3 வந்து அவங்க கூட படிக்கல, நான் வேற ஸ்கூல் மாறி போயிட்டேன் வீடு பீண்டா வந்ததுனால. ஸோ அங்க படிக்கும் போது அரவிந்த் வந்து மோட்டோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு என்னோட ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலியமா தெரிய வந்துச்சு. பிகாஸ் அவர் தான். அப்ப நாங்க எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஓஜா போட்டா இருக்கலாம், அவரு அந்த ஊக்குல குத்தி பிளட் வச்சு விளையாண்டாரு, அத முறையா வந்து அவர் பாட்டில ஹோமுக்கு போன்னு சொல்லாம ஃபேமிலி அவரு நம்ம எடுத்துட்டோம் கையெல்லாம். ஸோ அவருக்கு அது நடந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பேசிக்கிட்டோம். அந்த விளையாண்டவங்க எல்லாத்துக்கிட்டும் பேசும்போது எல்லாத்துக்குமே இந்த தாட் தான் வந்துச்சு, அது மேபி அவர் அட்டாக் பண்ணிருக்கலாம், பட் தெரியல அப்படின்னு.
நம்மளையும் மேபி அட்டாக் பண்ணுமோ, நம்மளும் விளாண்டுமே அப்படின்ற ஒரு பயம் இருந்ததா? பயம் வந்துச்சு, கண்டிப்பா பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஓஜா போட்டு இந்த மாதிரி பேய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளையாட்டுல எல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பயே அந்த விஷயம் நடக்கலனாலும் அரவினுக்கு நடந்த மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு கொஞ்சம் பயம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் என் பிள்ளைங்ககிட்டையும் சொல்லுவேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது, நம்மளையும் மீறி ஒரு வந்து சக்தி இருக்கு, ஸோ அது என்ன நினைக்கும், எப்போ என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். திரு அஜ்மால், எந்த பேயை நீங்க பாத்தீங்க? ஓகே, இப்போ நான் பார்த்தது வந்துட்டு நேனே பொக்கோ. நேனே பொங்கோ, ஓகே. ஆமா, ஏன்னா வந்துட்டு அப்ப கோவிட் டைம்ல எங்க கடை வந்துட்டு அந்த சவுக்கிட் பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப சவுக்கிட்ட சுத்தி வேலி போட்டனால வியாபாரமும் இல்ல, அதோட பிசினஸும் லோ. அதனால வந்துட்டு அங்க சேவா கொடுத்தவங்க சொன்னாங்க, நீங்க எனக்கு சேவா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்துட்டு எனக்கு சேவா கொடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க. வியாபாரம் பண்ணாம எப்படி சேவா கொடுக்க முடியும்? கரெக்ட் தானே? ஆமா, அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு எங்க அப்பா கடுப்பாயிட்டாரு. எங்க அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு வேணா நான் வேற கடை பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதோட வேற கடை பார்த்ததுல இருந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு என்னாச்சு? கடை மூவ் பண்ணோன்னே அந்த 2வது நாள் வேலை வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போற நேரத்துல வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ராத்திரி வெளியே சுற்றுவோம். சைக்கிள் ஓட்டுறது, பந்து விளாடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டு ஈயானும் வந்துட்டு இப்ப சைக்கிள் எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம். சைக்கிள் எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் வந்துட்டு எங்க வீடு வந்துட்டு டேரஸ் சுத்தி வந்துட்டு எல்லாம் இருக்கும். அந்த ஒரு சர்க்கிள்ல நாங்க சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு 70 மீட்டர் இருக்கும் காட் ஹவுஸ் டு நான் சுத்துற இடத்துல வந்துட்டு நான் பாக்குறேன். வந்துட்டு அப்படியே சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போதுதான் பார்த்தேன். அப்படியே சுத்திட்டு பார்த்துட்டே இருக்கேன். என்னமோ வந்துட்டு கையில என்னமோ தொங்காடை பிடிச்சிட்டு அந்த நேனே பொக்கோட உருவம் வந்துட்டு அப்படியே இருக்கு. நான் பார்த்தது வந்துட்டு அந்த நேனே பொக்கோ தான் நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் வந்துட்டு பிரேக் அடிச்சுட்டு நான் சொன்னேன், ஏய் அங்க ஏதாச்சும் பாத்தியா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட. மலையக்காரன் தான். அதோட அவன் சொன்னா முடி தொங்குற மாதிரி பார்த்தேன்னு. நான் என்ன நினைச்சேன் தெரியல, நேரம் அந்த இடத்துல போய் பார்த்துட்டேன். அந்த கார்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி அப்படியே போய் பார்த்தேன். மச்சான், அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல உள்ள ஆட்கள் வந்துட்டு என்னமோ ஜாமான தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன் ஏதாச்சும் சாவி விழுந்திருக்கும், அதை எடுக்க போது நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி அப்படின்னு நான் கேஷுவலா அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சு. அந்த கடை எடுத்ததுனால வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு பிடிக்கல. ஏன்னா அந்த கடை வந்துட்டு வேற ஆள் எடுக்கலான்றதுக்காக நாங்க வந்துட்டு அந்த கடையை எடுத்ததுதான் வந்துட்டு இது செஞ்சு வச்சுட்டாங்க, அமுச்சு விட்டாங்க. அதுல இருந்து தான் வந்துட்டு எங்க அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு இல்லாம போவோம். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னோட பிள்ளைங்களுக்கு என்னோட புருஷனுக்கு எதுவும் வரக்கூடாது, எல்லாம் எனக்கே வந்துடட்டும் அப்படின்னு அடிக்கடி துவா செய்வாங்க. அடிக்கடி அம்மாவுக்கு வந்துட்டு வயிற்றுல ஒரு மாதிரி வந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சுத்துற மாதிரி அப்படியே இருக்குமா, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2-3 தடவை வந்துட்டு டாக்டர் கூட்டிட்டு போனா அவங்க வந்துட்டு இல்ல ஒன்னும் இல்ல நார்மலா தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கே புரியல. அதோட வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அவங்க டென்ஷன் ஆகி கத்துவாங்க அந்த வழியில, அதான் நடக்கும். நான் வேற வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா ப்ராஜெக்டுக்கு ஜாமான் வாங்கணும். அதுக்கு வந்துட்டு நான் போன் எடுக்காதனால அவங்க வந்துட்டு எங்க அம்மா அப்பா வாங்கிட்டு வரல. அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துட்டு நான் கையை அறுத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோங்க. கையை அறுத்துக்கிட்டீங்களா? ஆமா, கையை அறுத்துக்கிட்டேன் நானு. ஓ, என்ன பண்ணீங்க? கத்தி எடுத்துட்டு பாருன்னு நீங்களே வெட்டிக்கிட்டீங்க கோமா? ஆமா, கத்தி எடுத்துக்கிட்டு நான் கோமா வெட்டிக்கிட்டேன். ஆனா நான் தனியான பண்ணேன், வீட்டாளுங்க முன்னாடி பண்ணி தான் அடிச்சிருப்பாங்க. சோ நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சுயநலம் இருந்ததா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு? ஆமா, ஏன்னா அப்ப வேற நான் வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கையில இருந்தேன். அதாவது நான் என்ன நம்பிக்கையில இருந்தேன்னா 7ஆம் தேதியில ஏதாச்சும் ஒரு 7, 17, 27 இந்த 7ஆம் தேதி வரும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில இருந்தேன் நான். அப்ப நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, அதெல்லாம் நான் அதை சொன்ன வெளியே அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நம்பாத கட்டுக்கதை அப்படின்னு. சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு நேனே பொங்கோ பார்த்ததுல வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருச்சு. சுக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வந்துட்டு அதுக்கு என்ன பிடிச்சனால வந்துட்டு அது இந்த மாதிரி விஷயத்த செய்ய தூண்டிடுச்சு. ஆனா எதிரில வரல, ஆனா ஆனா நீங்க பார்த்தது உண்மையிலே நேனே பொங்கோ இல்ல உண்மையிலே வயசான ஒரு பாட்டி கூன் வளைஞ்சு ஒரு தொங்காட் பிடிச்சிட்டு நடந்துட்டு போனாங்களோ என்னமோ? இல்ல, ஏன்னா அந்த வீட்டுல ஜாமான் எடுத்துட்டு இருந்தாங்க சொன்னேன்ல, அந்த வீட்டுல அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. உண்மையில நான் பார்த்தது வந்துட்டு நேனே பொங்கோ தான். இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.
ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? வீட்டுல சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். ஏன்னா தப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்துட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அவரு பேரு வந்துட்டு உஸ்தாத் நிசாம். அவரு இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்துட்டு ஒரு திறமையான ஒரு ஆளு. அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, இப்ப என்னது மாமி கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்மள ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்துட்டு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு, என்ன சொல்றேன் அப்படின்னு. அதுல வந்துட்டு எல்லாம் ஒன்னால உட்கார்ந்து இருந்தோம். சோ வந்துட்டு எங்க அக்கா வந்துட்டு இப்ப இவா படிக்கட்டு நிக்காத அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அதோட வந்துட்டு அவர் வேற என்கிட்ட அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது கேட்டாரு, தம்பி நீ எப்பவுமே வந்துட்டு வீட்டுல ராத்திரி இருப்பியா இல்ல அப்படியே வெளியே எப்படி சுத்திட்டு இருப்பியா அப்படின்னு. நான் சொன்னேன், வெளியே தான் அடிக்கடி சுத்திட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட பந்து விளையாடுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதோட வந்துட்டு ஒரு மாதிரி முட்டையில என்னமோ எழுதி கொடுத்துட்டு வயிற்றுல என்னமோ பண்ணுதுன்னு சொன்னல அம்மாவுக்கு, அதை வந்துட்டு முதல்ல வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி வெளியாக்கி விட்டாரு. 3 நாள் சென்று திருப்பி வந்து ருக்கியா பண்ணி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துறேன்னு. ஆனா வீட்டுல இருந்தது நேனே பொங்கோ மட்டும் இல்ல, மொத்தம் 3. சரி, மேல என்னமோ ஒண்ணு பாக்குதுன்னு சொன்னாரு, அது என்ன, எப்படி இருந்தது? உங்க கண்ணுக்குலாம் தெரிஞ்சுதா? என் கண்ணுக்கு எதுவும் தெரியல, ஆனா அவரு கண்ணுக்கு வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதோட வந்துட்டு என்ன தெரிஞ்சது அவருக்கு? அவருக்கு வந்துட்டு அந்த நேனே பொங்கோ தான், ஆனா அந்த நேனே பொங்கோ வந்துட்டு என்னதான் பாக்குது அப்படின்ட்டாரு. ஏன்னா அப்ப வந்துட்டு ஏன்னா அந்த சின்ன வயசு பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான். அப்ப எனக்கு ஒரு 15 வயசு தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாரு. அது வந்துட்டு என்னதான் பாக்குது. அதெல்லாம் வந்துட்டு அவர் அப்படியே கேட்டாரு, கவுனி சாப்பு கொனிக்கு நப்பு கங்கு குவாகுனி அது அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு அது சொன்னிச்சு, நான் வந்துட்டு ஜஞ்சியன் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஜஞ்சியன் அப்பு ஜஞ்சியன் வந்து ஹான்சோக்க குவாகுனி அப்படின்னு வந்துட்டு அந்த விஷயம் சொன்னிச்சு. இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் வந்துட்டு அவரும் வந்துட்டு துவாவெல்லாம் செஞ்சு வந்துட்டு அது என்னடானா வந்துட்டு மேல வரைக்கும் ஓடுது. மேலனா படிக்கட்டு வழியா மேல் ஃப்ளோர் வரைக்கும். ஓ, 3மே வந்துட்டு என்னோட ரூம்ல தான் இவ்வளவு நாளா தங்கி இருக்கு. கடைசியில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சிட்டாரு கஷ்டப்பட்டு. ஏன்னா வந்துட்டு அது என்னோட தாராவை சாப்பிட்டனால அது வந்துட்டு போக மாட்டேன்ருச்சு. நேனே போக்க சொல்லுது, எனக்கு அந்த பையன் வேணும், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் முடியாது, அவன் குடும்பமே அவன் மேல பாசமா தான் இருக்கு, நீ ஒண்ணு தனியா ஒண்ணு பாசம் காட்ட வேணா கிளம்பிட்டாரு. அந்த நேனே போங்கோ பேசுறதுலாம் உங்களுக்கு விளங்குதா? இந்த வயசான குரல் அப்படிதான் கேட்டுச்சு எனக்கு. அந்த பாட்டி என்னதான் சொன்னாங்க? அவர் வந்துட்டு சொல்ற, அதெல்லாம் நீ ஒண்ணு வேணா, அவங்க குடும்பமே அந்த பையன் மேல பாசமா தான் இருக்கா, கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு விரட்டி விட்டாரு. அந்த வீட்டுல 3 ஆத்மா இருந்ததுன்னு சொன்னாங்களே, ஒண்ணு நேனே போங்கோ, இன்னொன்னு வந்துட்டு முக்கு ஹைவான்ட்டாங்க. ஆனா என்னன்னு சொல்லல, ஒரு பினாத்தாவோட முக்கு மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்க அக்கா வந்துட்டு கடையை எடுக்கலாம்னு முடிவு பண்ணோடனே வந்துட்டு எங்க அக்கா கனவு கண்டிருக்காங்க, 3 பாம்பு வந்துட்டு எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒண்ணு வந்துட்டு எங்க அக்காவோட ரூம்குள்ள போகுது, அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த உஸ்தாது சொன்னாரு, ஒண்ணு வந்துட்டு ஒன்னொரு ரூம்ல தான் இருக்குது. இன்னொரு பாம்பை வந்துட்டு நான் பிடிச்சிருந்தேன் அப்படின்னு எங்க அக்கா சொன்னாங்க. ஏன்னா அந்த நேனே பொங்கோ என் கூட தான் இருந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு அப்படியே 2வது ஃப்ளோருக்கு போய் என் ரூமுக்கு போகுது அப்படின்னு வந்துட்டு எங்க அக்கா சொன்னாங்க. சரி, இப்ப எல்லாம் டோட்டலா குணமாயிருச்சு. எல்லாம் ஓகே தான் கீதா. மறுபடியும் நேனே பொங்கோ பாத்தீங்கன்னா கேட்டுதான் சொல்லுங்க. என்னமோ சொந்தக்கார பாட்டியை பார்த்த மாதிரி கேக்குறீங்க. என்ன பண்றது, பாட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு வேற. ஐயோ.